நான் முதல்வன் திட்டம் தந்த கலைஞரின் புதல்வரே வாழ்த்தி வணங்குகிறோம் என்றும் கழக பணியில் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக. ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிக வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்திலும் வெப்ப அலைகள் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து 1901 பிப்ரவரி மாதத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியிருந்தது. பிப்ரவரி மாதத்தில் வழக்கமாக சராசரி வெப்பநிலை 20.70 டிகிரியாக உள்ள நிலையில் தற்போது அதிக வெப்பநிலை பதிவானது இந்த பிப்ரவரியில்தான் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 1.34 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகரித்து 22.04 டிகிரியாக பதிவாகியுள்ளது. இதற்கு பல காரணங்களை முன்வைக்கிறார்கள் வானிலை ஆய்வாளர்கள். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்ன்றது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை மாதிரி. இது வந்து எங்கே இருந்துன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி வெஸ்ட்ல இருந்து அது ஆரிஜினேட் ஆகி நம்ம இந்தியாவோட நார்த்தன் அண்ட் சென்ட்ரல் பார்ட்ஸுக்கு வந்து நமக்கு ரெயின்ஸ் அண்ட் ஸ்னோஃபால் கொடுக்கும். இது என்னதான் வந்து வழக்கத்தை விட நமக்கு வழக்கமாக 5 வருது, இது இந்த தடவை 7 வந்திருக்கு. பட் அப்பயுமே இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போயிருக்கு. இந்த நைட் டைம் டெம்பரேச்சர்ஸும் இந்த தடவை அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் மேபி இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து நைட் டெம்பரேச்சர்ஸ் வந்து நமக்கு இந்த க்ளவுடினஸ் இருக்கும்போது இந்த டெம்பரேச்சர் அந்த ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்து ட்ராப் ஆகி வந்து லேண்ட்லேயே இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மேபி அந்த ஒரு ரீசனாக கூட வந்து இந்த வார்மஸ்ட் பிப்ரவரிக்கு அது அமைஞ்சிருக்கலாம். தீவிரமான மேற்கத்திய இடையூறுகளால் ஜம்மு, காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் பனிப்பொழிவு மற்றும் மழையை தருவதாக கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், இந்த நிலை மார்ச் 3 வரை நீடிக்கும் என்றும் அடுத்த வாரத்தில் இந்த மேற்கத்திய இடையூறு விலகிவிடும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால வந்து நமக்கு ஒரு க்ளவுட் பஸ்ட் ரெயின்ஃபாலும் வந்திருக்கு. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் யூஸ்வலி வரும்போது நமக்கு ரெயின்ஸ் அண்ட் ஸ்னோஃபாலை கொடுக்கும். ஸோ அதோடைய எஃபெக்டாக வந்து உத்தரகண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ளவுட் பஸ்ட் மேகவெடிப்பு போன்ற ஒரு மழை நிகழ்வு நடந்திருக்கு. அண்ட் மும்பைலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வார்மஸ்ட் பிப்ரவரி தான். மும்பைலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்மஸ்ட் பிப்ரவரி தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஈஸ்டர்லீஸ் வின்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கடல் காற்று வந்து உள்ளே வராங்க. வெஸ்டர்லீஸ் வந்து அவங்களோட இது அந்த கடல் காற்று வந்து உள்ள நுழைய விடாமல் வந்து இந்த ஈஸ்டர்லி வின்ஸ் இருந்ததுனால அதுவுமே வந்து ஓவரால் அந்த மகாராஷ்டிரா அண்ட் கோஸ்டல் கர்நாடகா டில் கேரளா வரைக்குமே இந்த பிப்ரவரி வந்து ஒரு வார்மஸ்ட் பிப்ரவரியாக தான் இருக்குது. இந்த மார்ச் மாதத்தில் தென் பகுதிகளில் வழக்கமான அளவே வெப்பநிலை பதிவாகும் என்றும் நாட்டின் பிற பெரும்பாலான பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக வெப்பம் பதிவாகும் என்றும் வெப்ப அலைகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நான் முதல்வன் திட்டம் தந்த கலைஞரின் புதல்வரே வாழ்த்தி வணங்குகிறோம் என்றும் கழக பணியில் ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக.